Welcome to Trichy Law Academy. நம்ம லாஸ்ட் வீடியோவில் AIBE 18 கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பர் 1 to 50 டிஸ்கஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 51 to 100 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்ட் 2 நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 51. When may two persons said to be related to each other by half blood in accordance with the Hindu Marriage Act 1955. ஸோ ஹாஃப் பிளட் அப்படின்னா இப்போ சப்போஸ் சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு ஒரு அம்மா டிஃப்ரெண்ட் அப்பாவாக இருக்கலாம், இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா டிஃப்ரெண்ட் அம்மாவாக இருக்கலாம். அதுதான் ஹாஃப் பிளட்டு. ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா கொஸ்டின் ஆப்ஷன் பி, வென் தே ஆர் டிசென்டட் ஃப்ரம் காமன் ஆன்சர்ஸ் பை டிஃப்ரெண்ட் ஒய்ஃப். ஸோ இதுவுமே இருக்கலாம், அல்லது டிஃப்ரெண்ட் ஹஸ்பண்டுமே இருக்கலாம். இந்த ஆக்சுவலாக அந்த கொஸ்டினே வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஹாஃப் பிளட் ரிலேஷன்ஸுக்கு எப்படி கொஸ்டின் இருக்கணும் அப்படின்னா, ஹாஃப் பிளட் வித் டிஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு வரும். ஹாஃப் பிளட்டு டிஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னா நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நம்ம கரெக்டாக இருக்கிறதாப்பில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, which of the following is generally not considered as a valid condition for a Hindu Marriage Act? எது நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து party should not have a spouse living at the time of marriage, இது கன்சிடர் பண்ணிக்கலாம். the party should be within the degrees of prohibited relation, இதுவும் கண்டிஷன் பண்ணிக்கலாம், இதுவும் கன்சிடரேஷன் இருக்குது. the party should not be spouses of each other, இதுவுமே கன்சிடரேஷன் இருக்குது. the party should not be suffering from எபிலெப்சினா வலிப்பு நோய். ஸோ அது வந்து அது கேஸை வச்சு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து செக்ஷன் 13 of 1 ஹிந்து மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரவுண்ட்ஸ் ஃபார் ஜுடிஷியல் செப்பரேஷனோ அண்ட் கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ், இது ரெண்டையும் சொல்லக்கூடிய செக்ஷன் 13(1). வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேட்டில் மேரேஜ் இன் முஸ்லீம் லா? ஸோ பேட்டில் மேரேஜ் அப்படின்றது வாலிடாக என்னென்னு பார்க்குறோம். பேட்டில் மேரேஜ் இஸ் கன்சிடர்ட் ஏ வாய்டு மேரேஜ். ஸோ வாய்டு மேரேஜ், ஸோ இட் இஸ் null and it is no legal effect from the outset. So we can put it as option B. ஸோ இந்த எப்போதுமே ஒரு கொஸ்டின் எப்போதுமே ஒரு ஏஐபியில் இந்த வேலிடு வாய்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு கண்டிப்பாக இருக்குது. அது ரிலேஷன்ஸு கொடுத்தும் ஒரு கேட்கலாம், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பொதுவாக செல்லாது, பேட்டில் மேரேஜுங்கிறது செல்லாது. வாட் இஸ் ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் மேரேஜ் விச் மே பி டிசால்வ்டு பை த ஒய்ஃப் அண்டர் ஏ பவர் டெலிகேட்டட் டு ஹர் கால்ட் அண்டர் த முஸ்லீம் லா? ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோர்ஸ் அதை அந்த செப்பரேஷனை வந்து பவர் டு டெலிகேட் டு ஹர் அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆனஸ், தலாக் ஐ டஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மீதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் இங்கே இருக்க பாருங்களேன், தலாக் உல் சுன்னாட். ஸோ இதுவுமே பாருங்கள், அது தலாக் ஐ டஃபீஸ் வந்து ஹஸ்பண்ட் இனிஷியேட் பண்ணக்கூடிய டிவோர்ஸு. அடுத்து குலா இருக்குது, முபாரட் இருக்குது, அதெல்லாம் அந்த ஆப்ஷனில் இல்லை, அதனால் நம்ம கன்ஃபியூஷன் இல்லை, டைரெக்டாக டஃபீஸ் போட்டுக்கோங்க. அடுத்து எ ஹிந்து பாய் அண்ட் எ ஹிந்து கேர்ள் மே பி மேரீடு. ஸோ அது நமக்கு தெரியும், ஆப்வியஸாகவே ரெண்டு பேருமே ஹிந்துனாங்க, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்துடும். அப்படி ஹிந்து மேரேஜ் ஆக்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து கிட்டத்தட்ட சுயமரியாதை திருமணம் அந்த மாதிரி, அதாவது ஹிந்துஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ் இல்லாமையும் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இது ரெண்டுமே உண்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் த ரைட்ஸ் இன் த கோபர்சனரி ப்ராப்பர்ட்டி இஸ் மேட் அவைலபிள் டு எ கேர்ள் சைல்டு ஆஸ் வெல். ஸோ இது நம்ம கொண்டு வந்தது 2005 கொண்டு வந்தாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டு. அது ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அது. ஸோ எப்போன்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கேர்ளுக்குமே பசங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொவிஷனோ அது கேர்ளுக்கு உண்டு அப்படின்னு கொண்டுட்டு வந்தது. அடுத்து 58.
வாட் ஷுட் பி த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அடாப்டிவ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் அடாப்டட் டாட்டர்? அப்புறம் அடாப்டிவ் ஃபாதர் எடுக்கிறவர், அடாப்டட் யார் எடுத்திருக்காங்க, டாட்டர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 21 இருக்குது. ஆப்ஷன் இஸ் 21. இது வந்து செக்ஷன் 11 வந்து சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 11 ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 சொல்லியிருக்கு. செக்ஷன் 11. ஸோ அடாப்டிவ் ஃபாதர், அடாப்டட் டாட்டர் இப்படியும் கேட்கலாம். இன்னொன்று கூட கேட்கலாம், அடாப்டிவ் மதர், அடாப்டட் சன், அதுக்குமே 21 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த மிஸ்யூஸ் பண்ணுறதில் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த செக்ஷன்ஸ் இதெல்லாம். அடுத்து, which of the following case may be considered as the first reported case of PIL in India? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லேயே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதுன்னு நம்ம கேட்டிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடியது. ஸோ 59th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். என்ன அப்படின்னா, வசனரா கட்டோன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1976 ஒரு அட்வொகேட், அந்த அட்வொகேட் வந்து கபிலா ஹிண்டோ ரணின்னு பேர். அவர் வந்து 112% கிட்டத்தட்ட ஒரு 40,000 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் பீகாரில் இருக்கிறத அவர் தான் முதல் முறையாக கேஸை ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதிலிருந்து தான் நமக்கு வந்து வந்தக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டட் கேஸு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான். அது என்ன, அண்டர் பிரிசனர், அதாவது அண்டர் ட்ரையலில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் 40,000 மெம்பர்ஸுக்காக அவர் போட்ட ஒரு கேஸு. ஆக்சுவலாக இன்னொரு கேஸு கூட உண்டு. ஆக்சுவலாக அதுவுமே இது வந்து 1976 அந்த சேம் அந்த இயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேஸு கூட ஒன்று உண்டு. ஆனால் அது வந்து ரிப்போர்ட் ஆகலை, பட் அதுதான் இனிஷியேஷனும் வந்தது. ஆக்சுவலாக மும்பை காம்கார் சபா வெர்சஸ் அப்துல் பாய். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுறது. ஆனால் ரெகக்னைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின், ஹுசைனாரா கார்ட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஸோ ஆக்சுவலாக எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அது மாதிரி தெரியும், பட் அது ஒரு என்விரான்மெண்டல் ரிலேட்டடு, பட் நாட் ஃபஸ்ட்டு கேஸ். இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ். இது எல்லாமே ஆக்சுவலாக இது எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான். இப்போ நீங்கள் குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா பார்த்தா கூட அதுவுமே கேஸ் ரிலேட்டட் வித் PIL தான். அது வந்து ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கானது. அதாவது எப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டில் எப்படி அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அப்படிங்கிறதுக்கான இந்த கேஸ் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் சூஸிங் திஸ் ஒன், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ ஃபாதர் ஆஃப் PIL? ஃபாதர் ஆஃப்னா பகவதி எடுத்துக்கோங்க. ஜஸ்டிஸ் PN பகவதி. ஆக்சுவலாக அது இன்னொன்று கூட சொல்லலாம் நமக்கு. ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நமக்கு அந்த கிருஷ்ணா ஐயர் ஆல்சோ நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார். பட் ஃபாதர் ஆஃப்னு கொடுத்ததுனால இதை நம்ம சூஸ் பண்ணுறோம், ஃபாதர் ஆஃப் PIL. அடுத்து, அகெயின்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் a PIL cannot be filed? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பண்ணலாம், முனிசிபல் கார்பரேஷனுக்கு பண்ணலாம். யாருக்கு அகெயின்ஸ்டாக பண்ண முடியாதுன்னா ப்ரைவேட் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக பண்ண முடியாது. ஏன்னா கொஸ்டின்லேயே cannot be filedனு வந்து. அடுத்து 62, in the light of the guidance issued by the Supreme Court of India, on which of the following issue a PIL cannot be entertained? ஸோ PIL எதுக்கு பண்ண முடியாது அப்படின்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, பாண்டட் லேபருக்கு அகென்ஸ்டாக பண்ண முடியும், பெட்டிஷன்ஸ்
பெட்டிஷன் ஃப்ரம் ஜெயில் ஃபார் ப்ரீமேச்சர் ரிலீஸ். ஸோ இதுக்கு பண்ண முடியாது. அடுத்து மேட்டர்ஸ் பெர்டனிங் டு நெக்லெக்டட் சில்ட்ரன் இதுக்கு பண்ண முடியும். பெட்டிஷன்ஸ் அகேன்ஸ்ட் த போலீஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா நம்ம பொதுவாகவே லா எக்ஸாம்னு வந்துச்சுனாவே எது இல்லை எது தப்பு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வரும். அதை கொஞ்சம் நல்லா ஸோ இதெல்லாம் நம்ம உட்காந்து நம்ம ஒவ்வொரு லைனாக வந்து இப்போ இது பண்ணி படிச்சுட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு பக்கம் பேஜை டேர்ன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து ரீட் பண்ணுறப்பே நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அடுத்து which of the following landmark case was it held that principles of natural justice apply to both judicial and administrative function. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஜுடிஷியல் அண்டு ஆக்சுவலாக இது ரெண்டுமே நேச்சுரல் ஜஸ்டிஸ். கரேபாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ராம் ஜெயவா கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், இது ரெண்டுமே நேச்சுரல் ஜஸ்டிஸு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காம பாருங்க, ஜுடிஷியல் ஃபங்க்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன், இது ரெண்டுக்கும் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஜெயவா கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ ஒரு சில புக்கில் வந்து ஏகே கரேபாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் சூஸ் பண்ணுறது ராம் ஜெயவா கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் நமக்கு ஆன்சர் கீழே நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் இப்போ மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21 இதெல்லாம் ஆர்டிகல் 21க்கு இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஆர்டிகல் 21 என்ன சொல்கிறான், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ அந்த இதுக்கானது இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்னாலும் வந்தாலுமே இது வந்து ஸ்பெசிஃபிக்கானது, அதாவது பர்சனல் லிபர்ட்டிக்கானது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக இவன் ரெண்டுமே கொடுக்கலாம் தான். ஸோ இவன் இல்லைனா இவனை தான் கொடுத்தாகணும். பட் இவன் 1969, இவன் 1955. இது வந்து 1955 ஓல்டு கேஸ். அடுத்து which of the following judgment did the Supreme Court comprehensively reconsider SP Sambat Kumar versus Union of India case. ஸோ கொஸ்டின் நம்பர் 64. இதுக்கு வந்து ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், எல் சந்திரகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து இந்த சம்பத்குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த கேஸே பார்த்தீங்கன்னா 1987 வந்தது. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலை யூஸ் பண்ணது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் இருக்கு இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் எந்த இயரு, 1985. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த இது நமக்கு காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ அப்படின்னு வரும்பொழுது எஸ் சந்திரகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா சூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுதான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல், இந்த ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலை வந்து ஃபிக்ஸ் பண்ணது. இது கிட்டத்தட்ட நமக்கு ஹைகோர்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஆர்டிகல் 226 ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடாகவும் வரும். அதாவது ட்ரிபியூனல்ஸ் ரிலேட்டடு, பட் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கும் சேர்ந்து வருது. இப்போ சப்போஸ் இப்போ ஜேபி சோப்ரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டா இதெல்லாம் சர்வீஸ் மேட்டர். பட் இதுவுமே இங்கே பாருங்கள், இதுவுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான். பட் இது சர்வீஸ் மேட்ரு, நாட் லிங்க்டு வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெட்டர். அதாவது இந்த கேஸுக்கு ரிலேட்டடு கிடையாது. அதே மாதிரி ஜெயின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இதுவுமே ட்ரிபியூனல் ரிலேட்டட் கொஸ்டின் இஷ்யூஸ் தான். அடுத்து சர்க்கார் வெர்சஸ் வினய் சந்திர மிஸ்ரா இருக்கு இல்லையா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிலேட்டட் வித் some other legal aspects but not related with this directly. So I will select this L. Chandrakumar versus Union of India. Who among the following defined administrative law as the law relating to the control of governmental power? So இது வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். this is basic definition word.
ஆக்சுவலாக இந்த ஜென்னிங்ஸுமே வரும், ஐஓஆர் ஜென்னிங்ஸுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி நமக்கு டெஃபினிஷன்ஸ் வரும். அது கான்ஸ்டியூஷன் லாவில் நமக்கு வரும். ஸோ அது கான்ஸ்டியூஷனில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கான்ஸ்டியூஷன் லாவில் இருக்குது. இது வந்து கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடு. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ரிலேட்டட். ஓகே, ஆக்சுவலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானே ஒரு புக்கு ஒன்று எழுதியிருப்பார், அது ரிலேட்டடான இருக்கக்கூடியது, அது பார்த்துக்கோங்க. அதாவது எப்படி ஒரு கவர்மெண்டல் பவர் எப்படி கண்ட்ரோலிங் ரெகுலேட்டிங், கவர்மெண்டல் பவர் அப்படிங்கிறது ரெகுலேட்டிங் கண்ட்ரோல், ரெகுலேட் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது பை யூஸிங் இட்ஸ் கவர்மெண்டல் பவர். ஸோ டேவிஸும் பார்த்தீங்கன்னா அவரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் அவர் வந்து டிஸ்கிரிஷனரி ஜஸ்டிஸ், அது ரோல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜென்சி, அந்த லீகல் சிஸ்டம், யூஎஸில் இருக்கக்கூடிய லீகல் சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணார். யூஎஸ் லீகல் சிஸ்டம். ரைட். நெக்ஸ்ட், வாட் பெனால்ட்டி இஸ் prescribed for persons illegally practicing in courts under Advocate Act 1961? ஸோ இல்லீகலுக்கு வந்து 6 months தான். இது ஆக்சுவலாக இதெல்லாம் நிறையா பண்ணணும். அது ஏன் இவ்வளோ குறைவாக வச்சுருக்காங்கன்னு தெரியல, நிறையா பண்ணணும் இதெல்லாம். அடுத்து, which provision of the Advocate Act 1961 empowers the Bar Council of India to prescribe professional conduct standards for advocates? எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக செக்ஷனோட டைட்டில் பார்த்தாவே நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ the ஆப்ஷன் வந்து டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ செக்ஷன் 42 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பவர் டு மேக் ரூல்ஸ், பவர் டு மேக் ரூல்ஸ். ஸோ இது செக்ஷன் 42. அது 42A பார்த்தீங்கன்னா, இது வந்து 42A இஸ் நாட் ஃபார் ப்ரொஃபஷனல் கான்டாக்ட். 48A வந்து பார்த்தீங்கன்னாலுமே நான் இட்ஸ் நாட் டீலிங் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் கான்டாக்ட். ஸோ 49 தான் டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னே கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் ஸ்டாண்டர்டு செக்ஷன் 49 இருக்குது. Which of the following is incorrect according to the Bar Council of India rules? எது incorrectனு கேட்டிருக்காங்க. An advocate can plead in any matter in which he is himself peculiarly interested. No. இது பண்ண முடியும். அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்போ இவங்களே வந்து பார்த்துக்க முடியும் பெட்டிஷனருக்கு, அது பண்ண முடியாது. ஸோ இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இப்போ சூஸ் பண்ணிக்கிறோம். மீதி பாருங்கள். அண்ட் அட்வொகேட் ஷால் அப்பியர் இன் கோர்ட் அட் ஆல் டைம்ஸ் ஒன்லி த prescribed dress. Yes, இது கரெக்ட். அட்வொகேட் ஷால் நாட் ஸ்டாண்ட் ஆஸ் எ ஷூரிட்டி. எஸ், திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஃபார் ஹிஸ் கிளைண்ட். அண்ட் அட்வொகேட் ஷால் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த டெசிஷன் ஆஃப் எ கோர்ட் பை எனி இம்ப்ராப்பர் மீன்ஸ். இதுக்கும் பண்ண முடியாது. எஸ், இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். Which authority acts as the appellate authority? Yes, against the order made by the disciplinary committee of Bar Council of India, obviously Supreme Court. In which of the situation must a one-person company, OPC, convert into either a private or public company under the Companies Act? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எப்போ எந்த சுச்சுவேஷனில் பண்ண முடியும்னா, சப்போஸ் இஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எக்ஸீட்ஸ் 50 lakh rupees. ஓகே, வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்வயர்டு ஃபார் த பப்ளிக் கம்பெனி ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013? ஸோ மினிமம் டைரக்டர்ஸ் 3 members. Next, in which of the case did the Supreme Court of India explain the precautionary principle in detail? Precautionary principles வந்து polluter space, இது எல்லாமே வரக்கூடியது வெள்ளூர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ 1 person company, OPC, convert into either a private or public company under the Companies Act 2013. So, minimum directors 3 members. Next, in which of the case did the Supreme Court of India explain the precautionary principle in detail? Precautionary principles வந்து polluter space, இது எல்லாமே வரக்கூடியது வெள்ளூர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா.
ஸோ இதில் நமக்கு வந்து பார்க்கணும் இந்த கேசஸ் எல்லாமே முக்கியமான கேஸ். இந்த கேஸை இதே மாதிரி இது போன தடவை கியூட் எக்ஸாம்ஸ்லேயும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15-18 கேசஸ் இருக்குது. அது எல்லாமே நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சுக்கணும். இதை என்விரான்மெண்டலி இதில் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. Which of the following is a landmark case on a public trust doctrine in environmental law? ஸோ இது வந்து என்விரான்மெண்டல்னு வரும்போது என்விரான்மெண்டல் லா, ஸோ வெல்லூர் சிட்டிசன்ஸும் என்விரான்மெண்டலில் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் எம்சி மேத்தா வெர்சஸ் கமல்நாத். நல்லா பார்த்துக்கோங்க. த கேஸ் ஆன் த பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, in which case was section 66A of the Information Technology Act 2000 struck down by the Supreme Court? ஸோ இந்த கேஸுக்கு வந்து ஸ்ரேயா சின்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸ்ரேயா சின்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஆக்சுவலாக 66A ஐடி ஆக்ட் 2000 சொல்லி இதோட லேண்ட்மார்க் கேஸு. ஸோ இது வந்து 2015 வந்த கேஸ், 2015. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோர்ட்டு இதில் அந்த ஆர்பிட்ரரி வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிக்கல் 19(1)A அது ரிலேட்டடாக வரக்கூடிய, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக வரக்கூடியது. சும்மா ஒரு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக ஒரு கம்யூனிகேஷன்ஸில் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் இது. ஸோ அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து 2015 வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அஃபென்சிவ் மெசேஜை நார்மலாக ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. நார்மலாக கம்யூனிகேட் பண்ணனாலுமே அது பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளக்கூடியது அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கக்கூடிய கேஸ் அது. In which case shall an electronic record not be attributed to the originator as per the Information Technology Act 2000? ஸோ இதுக்கான ஆன்சர் சென்ட் பை த ஆரிஜினேட்டர் ஹிம்செல்ஃப் பண்ணலாம், நாட்னு கொடுத்துருக்காங்க. சென்ட் பை அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ், ஆத்தரைஸ்டு பர்சன், சென்ட் பை த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அதுவுமே பண்ணலாம். சென்ட் பை அன் அன்ஆத்தரைஸ்டு பர்சன் பண்ண முடியாது. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது நாட், நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். What is the maximum period for which any woman shall be entitled to maternity benefit? Yes, Maternity Benefit Act 1961 சொல்லியிருக்காங்க. ஸோ 26 weeks சொல்லியிருக்கு. For what duration is a woman entitled to leave with wages for a tubectomy operation as per the Maternity Benefit Act 1961? ஸோ இதுக்கான ஆன்சர் 2 weeks. வாட் ஷுட் பி த மினிமம்? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க முடியாது, இதோட செக்ஷனும் சேர்த்து நம்ம பார்க்கணும். வாட் ஷுட் பி த மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்டு இன் ஃபேக்ட்ரி டு மேண்டேட் ஏ கேண்டீன்? கேண்டீன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா மினிமம் 250 ஒர்க்கர்ஸ் இருக்கணும். Who among the following is not included in the definition of a workman as per the Industrial Disputes Act? யார் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா, 10,000க்கு மேலே 10K மேலே சேலரி வாங்குறவங்க வர மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்க, சூப்பர்வைசர் ட்ராயிங் மந்த்லி 6,000 8,000 வருவாங்க, ஈவன் 10,000 ஆல்சோ வருவாங்க. ஸோ இது கிரேட்டர் தென் 10K தான் வர மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். Who defined the tortious liability arises from the breach of duty primarily fixed by law? ஸோ இது வந்து வின்ஃபீல்டு. ஸோ இவரோட டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய புக்கில் டார்ட்டோட டெஃபினிஷன்ஸ் வரும்போது சால்மெண்ட்டுமே வரும். ஸோ இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது
ரெண்டு பேருமே டார்ட்டில் வந்திருக்கோம் ஆக்சுவலாக. Tortoise liability arises from a breach of duty primarily fixed by law. இது வந்து எதுக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா சாலமண்டோட டெஃபினேஷன்ஸ்லேயும் இது breach of duty வரும். அதே மாதிரி வின்ஃபீல்டுலேயுமே இது வரும். டெஃபினேஷன்ஸ் breach of legal dutyன்னு வரும் நமக்கு இது ரெண்டுமே. ஸோ ஐ வில் சூஸ் வின்ஃபீல்டு. ரெண்டு பேருமே 1-to-1 இன்டர் ரிலேட்டட் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா என்ன ஈஸியாக இருக்கும் நமக்கு. The Gloucester's grammar school case related to which of the following important maxims? எந்த மேக்ஸிம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மேக்ஸிம்ஸில் வந்து damnum sin injuria அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக damnum sin injuria அப்படின்னா டேமேஜ் வித்தவுட் இன்ஜூரி. டேமேஜ் வித்தவுட் இன்ஜூரின்னு அர்த்தம். டேமேஜ் வித்தவுட் இன்ஜூரி. இன்ஜூரியா சின் டேம்னோ அப்படின்னா லீகல் ரைட் வித்தவுட் டேமேஜ். அது நமக்கு பார்க்கலாம். லீகல் ரைட் வித்தவுட் டேமேஜ். அடுத்து உபி ஜஸ் இபி ரெமெடியும் அப்படின்னா வேர் தேர் இஸ் எ ரைட், வேர் தேர் இஸ் எ ரைட் தேர் இஸ் எ ரெமெடி. தேர் இஸ் எ ரெமெடி. ஸோ இது வந்து உபி ஜஸ் இபி ரெமெடியும். ஸோ இதுவுமே நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா அப்படின்னா நோ இன்ஜுரி இஸ் டன், நோ இன்ஜுரி இஸ் டன் டு ஏ வில்லிங் பர்சன். ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி ரிலவெண்ட்டாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஆக்சுவலாக இதுவுமே அந்த 4வது மேக்ஸிம் கூட கிட்டத்தட்ட க்ளோஸாக இருக்கிறப்பல தான் இருக்கும். Gloucester Grammar School. So option A is right answer here. அடுத்து which provision of the Motor Vehicle Act 1988 relates to non-faulty liability? Non-fault liability. So option 140, 151 என்னன்னு பார்க்கலாம். ஸோ 140க்கு தான் அதோட பேசிக் டெஃபினேஷன்ஸ்லேயே வந்துடுது. நான் ஃபால்ட்டி லையபிலிட்டி 140. ஓகே. 151 பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி. இன்சூரன்ஸு பாலிசி. ஓகே. 162ங்கிறது ஆக்சிடெண்ட் கிளைம். ஆக்சிடெண்ட் கிளைம்ஸ் எங்கன்னா ட்ரிபியூனல்ஸில். ஸோ 128 பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரிலேட்டடு, அதாவது ப்ரொடெக்டிவ் ஹெட் கியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ப்ரொடெக்டிவ் ஹெட் கியர் அதாவது ஹெல்மெட், இது எல்லாமே. How many consumer rights are identified under the Consumer Protection Act? இது வந்து 6. How many consumer rights? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பொதுவாக 6 ரைட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ரைட் டு சேஃப்டி வரும். அப்புறம் ரைட் டு ஹியர், ரைட் டு சூஸ், டு சீக் ரெட்ரஸல், அப்புறம் கன்சியூமர் எஜுகேஷன், இது எல்லாமே வரும். நமக்கு 6 ரைட்ஸ் வரும். சேஃப்டி, அதே மாதிரி சொல்லணும், டு பி இன்ஃபார்ம்டு. அடுத்து டு சூஸ் பண்ணுறதுக்கான சாய்ஸ் இருக்கணும். அடுத்து ஹியர்டு, இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லணும். அடுத்து ரெட்ரஸல், ஹியர்டு அண்ட் ரெட்ரஸல் வரும். அடுத்து கன்சியூமர் எஜுகேஷன் வரும். கன்சியூமர் எஜுகேஷன் எல்லாமே பார்த்துக்கும். அதாவது ரைட் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு சூஸ், ரைட் டு பி ஹியர்ட்,
seek redressal, right to consumer education. So next question, which body constituted under the Consumer Protection Act 2019 is authorized to render advice on promotion and protection of consumer rights? So the answer, Central Consumer Protection Council. நல்லா பார்த்துக்கணும், Central Consumer Protection Council. அடுத்து, which provision of the Constitution of India states that no tax can be levied, no tax can be levied or collected except by authority of law? எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 265 நல்லா பார்த்துக்கணும், 265. ஸோ 265 தான் டாக்ஸேஷன் பை லா சொல்லியிருப்பாங்க, அதாவது நோ டேக்ஸ் ஷால் பி லெவிடுன்னு சொல்லியிருப்பாங்க. அது சப்போஸ் 246 பார்த்தீங்கன்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லெஜிஸ்லேட்டிவ் பவர் சொல்லியிருப்பாங்க. 256 வந்து ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன், ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்டு யூனியன். இது 260 வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த யூனியன், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த யூனியன் இது கொடுத்துருக்கு. ஸோ ஆர்டிகல் 265 ரைட் ஆன்சர். Next, what is the first previous year for a business or profession newly set up on 31st March 2020 as per the Income Tax Act 1961? So the answer, start and end on 31st March. Next, as per the Income Tax Act 1961, how many days must a person stay in India to be considered a resident? Yes, 182. Next, income is defined. Yes, income வந்து சொல்லியிருப்பாங்க section 2 of 24 சொல்லியிருப்பாங்க இதோட டெஃபினிஷன். இப்போ 2 of 31 வந்து எ பர்சனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஜென்ரலாக பர்சன்னா யாருன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து 2 of 9 பார்த்தீங்க அப்படின்னாலும் அது இன்கமோட டெஃபினிஷன் ரிலேட்டட் வரும். பட் பர்ஃபெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் வரும் பொழுது இன்கம்மை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுறது 2 of 24 வரும். அடுத்து 3 வந்து ப்ரீவியஸ் இயர் வரும். Which of the following is not a fraud as per the Indian Contract Act 1872? எது வந்து நாட் ஏ ஃப்ராடுன்னு கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. A promise made without intention of performing it. அடுத்து, an active concealment of fact by one having knowledge of the fact, mere silence if not duly bound to speak. So this may be the right answer. Which of the following statement is correct? If A intending to deceive B, deceivingகிறது ஏமாற்றுறது. A intending to deceive B falsely represents that 500 molds of indigo are made annually at A's factory. ஸோ இது ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க. இது எது வாய்டுன்னு நம்ம கேட்குறாப்புல பார்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் சி, contract is voidable. Yes, contract is voidable at the option of B. So the option C is right answer here.
which of the following injunction can be granted only by the degree made at hearing and upon the merit of the suit. ஸோ சொல்லியிருக்கு. ஸோ என்னென்ன இன்ஜெக்ஷன் இருக்குது? டெம்பரரி இன்ஜெக்ஷன், பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன், மேண்டேட்ரி, ப்ரொஹிபிட்டரி. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிராண்டட் ஒன்லி பை த டிகிரி அப்படின்றப்போ பர்ஃபெக்சுவல் இன்ஜெக்ஷன், அதாவது ஃபைனல்னு அர்த்தம். ஃபைனல், அதாவது ஃபைனல் டிகிரி. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் நல்லா பார்த்துக்கணும். டைப் ஆஃப் இன்ஜெக்ஷனில் சப்போஸ் இப்போ டெம்பரரி இருக்குது, மேண்டேட்ரி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இதையே வச்சு நாளைக்கு வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். அதோட செக்ஷனும் சேர்த்து பார்த்துக்கோங்க. A stipulation in a bond of payment of compound interest on failure to pay simple interest is not a penalty within the meaning of which provision of the Indian Contract Act 1872. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ, செக்ஷன் ஏ 73 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆர் டேமேஜ் காஸ்டு பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் breach is entitled to receive compensation. அதுக்கான ஆன்சர். ஸோ we can choose this one A. ஸோ 74 பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வேர் பெனால்ட்டி ஸ்டிபுலேட்டட். இதுக்கு அதே மாதிரி 75 வந்து பார்ட்லி ரைட்ஃபுல் கான்ட்ராக்ட். 76 வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு த கான்ட்ராக்ட். ஸோ இதில் ஆக்சுவலாக இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க செக்ஷன் 73. ஸோ இதில் வந்து செக்ஷன் 73, செக்ஷன் 74 ஆல்சோ ரிலேட்டட் வித் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டு. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கணும், கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் செக்ஷன் 73, செக்ஷன் 74 இந்த ரெண்டுமே பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் வரக்கூடியது. பட் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் ஏ பெனால்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ செக்ஷன் 74 மேபி ரைட் ஆன்சர். செக்ஷன் 74. What is the default interest payable under section 63A of Transfer of Property Act? ஸோ இது வந்து 9% per annum. Default interest payable. அடுத்து the right of redemption as per Transfer of Property Act 1882 can be exercised by whom அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இதுக்கு காரணகர்த்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கேஜ் அதாவது யார் பாரோவர் அவங்களுக்கே வரக்கூடியது. ஸோ இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னு நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பெஸ்ட் அதோட எந்த செக்ஷனும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நம்ம ரைட் ஆஃப் ரிடம்ஷன் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ செக்ஷன் 60 நல்லா பார்த்துக்கோங்க. இதில் செக்ஷன் 60 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து மார்க்கேஜரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ஆக்சுவலாக. அடுத்து in which of the following cases has the Supreme Court of India not issued an advisory opinion? இது பெருபெரியெல்லாம் ஓல்டு கேஸ். இதுக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்தது. ஸ்பெஷல் கோர்ட் பில் கேஸ் அதுக்கு இருந்தது. அயோத்தியாவுக்கும் நமக்கு இப்போ தெரியும், எல்லாமே நிறைய பேர் கன்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க.
opinion under article 143. So 2G கேஸுக்கு அது பண்ண கிடையாது. So option D is right answer. In a case of kidnapping, what is the age below which a minor is considered for the purposes of prosecution? So the answer 18 years. Which of the following is not a type of mortgage under the Transfer of Property Act? ஸோ இதில் வந்து சிம்பிள் மார்ட்டேஜ் இருக்குது, மார்ட்டேஜ் பை கண்டிஷனல் சேல் இருக்குது, ஆர்பிட்ரரி மார்ட்டேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பேசிக் டெஃபினேஷன்ஸோடு சேர்த்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஆன்சர் த ஆர்பிட்ரரி மார்ட்டேஜ். Right. A deed that only operates to stop a person from denying a fact. By denying a fact is called dash. That is estoppel. Which of the following powers does an arbitrator lack under the Arbitration and Conciliation Act 1996? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா the power to grant interim relief, the power to issue subpoenas, the power to take evidence, the power to make an award. ஸோ இதில் வந்து எதுக்கு இருக்குன்னா ஆர்பிட்ரேட்டர் லேக் அண்டர் த ஆர்பிட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா the power to issue subpoenas, அதாவது நீதிமன்றத்துக்கு முன்னே வந்து ஒருத்தர் தோன்றணும் அப்படிங்கிறதுக்கான ஆணை அப்படிங்கிறது. அடுத்து, in a contract of sale, if the seller transfers only documents of title and not actual goods, the sale is known as dash. அவர் என்ன பண்ணுறாரு, செல்லர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஒன்லி டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில், அதை மட்டும் பண்ணுறாரு, நாட் ஆக்சுவல் குட்ஸ். இந்த மாதிரியான சேலுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்டு கன்ஸ்ட்ரக்டிவ் சேல். கன்ஸ்ட்ரக்டிவ் சேல், அதாவது அவர் என்ன பண்ணுவார்னா கன்ஸ்ட்ரக்டிவ் சேலில் வந்து ஓனர்ஷிப்பை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கலாக வந்து பை பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபிசிக்கலாக வந்து டெலிவரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அந்த ஓனர்ஷிப்பு மட்டும் மாறும். சப்போஸ் ஒரு வேர் ஹவுஸில் வந்து குட்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ரிசிப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓனர்ஷிப் ஆகிடுவாங்க. நமக்கு தெரியும் அப்சல்யூட் சேலுங்கிறது பியூராக வந்து ஓனர்ஷிப் அப்படியே நம்ம வர்றது. வேறு யாரும் செல்லர் வந்து ஹேஸ் நோ கிளைம், அது மாதிரி பண்ணக்கூடியது. அடுத்து சேல் ஆன் அப்ரூவல் அப்படிங்கிறதுமே பையர் ஹேஸ் ஒப்பீனியன் டு ரிட்டர்ன் த குட்ஸ். எப்போ திருப்தி இல்லைன்னா திருப்பி கொடுத்துட்றது, அது வந்து சேல் ஆன் அப்ரூவல். அடுத்து கண்டிஷனல் சேல் அப்படிங்கிறது ஓனர்ஷிப்பு ட்ரான்ஸ்ஃபர் டு பையர். எப்போனா ஒரு சில கண்டிஷனை போட்டு அதுக்கப்புறம் தான் அதை கொடுக்கறது, அந்த மாதிரி. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி டாக்குமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ we can choose தி கன்ஸ்ட்ரக்டிவ் சேல், இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ AIBE 18 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் 17, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் 50 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து குறைக்கணும், இல்லை ஆன்சர்ஸ் மட்டும் டிக் பண்ணலாம் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.